Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் இது. இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. இதில் வந்து நான் லவ்வர்ஸ் ஆரக்கல் கார்ட்லேருந்து 2 கார்டு, ஒவ்வொரு பைல்லையுமே வந்து 2 கார்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும், எந்த கார்டு சூஸ் பண்ணணும்னு மனசுக்கு படுதோ அந்த கார்டு சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன், எப்படி வந்து பைல் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிக்கோங்க, 2 நிமிஷம் கண்களை மூடி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அந்த பைலை வந்து சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? அப்புறம் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதில் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக உங்களோட பதிவுகளை என்ட்ரி பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து எனர்ஜி ரீடிங். உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க, சைன் காட்டுறாங்க. பட் அது வந்து நல்ல விஷயங்களை வந்து உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் இதாகுது, தடுத்துடுது. அதனால தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிடிக்ஷன், நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்துடுறீங்க. நீங்கள், நான், யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 பேருமே இந்த பவுண்டரிக்குள்ளே இருப்போம். ஸோ உங்களுக்கான ப்ரிடிக்ஷனை ஈஸியாக கொடுக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா இப்போ அந்த கான்செப்ட் எதுக்காக பண்ணுறேன்ட்டு? ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த வாரத்துக்கான ரீடிங் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க? ஓகேவா? பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஒரு பிக் சர்ப்ரைஸ் உங்களுக்கான. நீங்கள் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டே இருந்த அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர், உங்களுக்கான அந்த சோல் வரப்போகிறாங்க. ஹாப்பியா? சந்தோஷமா? இந்த குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட கரண்ட் பாஸ்ட்லேயும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பாஸ்ட்லேயும் இருந்தாலும் சரி, நீங்கள் இது வந்து உங்களுக்கு செகண்ட், அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலர் திருமணம் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லவ் லைஃப்பில் நீங்கள் பாஸ்ட் பர்சன்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகி உங்களுக்குன்னு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான அந்த லட்சியங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட பாண்டிங்கில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படின்னா, நம்மளோட இந்த லைஃப் வந்து நல்ல ஒரு பேர் வந்து எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் நீங்கள். ஒரு சிலர் இதை பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அபவ் 35க்கு மேலே இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து 25 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு டிவைன் லைட் மாதிரி வரப்போகிறாங்க இந்த வாரம். அந்த சைனை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? உங்ககிட்ட சில அந்த ப்ரீவியஸ் பாஸ்ட் இது இருக்குது உங்ககிட்ட. உங்களோட ஆரா சக்ரா ரொம்ப வீக்காக இருக்குது. 2வது உங்களோட இந்த பாஸ்ட்டில் நடந்த அந்த ஃபெயிலியர் லாஸ் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. ஒரு சிலர் ஃபைனான்ஷியல் லாஸ் கூட பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ உறவுகள் ரீதியாக ரொம்ப ஏமாற்றங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதிலேருந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து மூவ் ஆன், மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்குறவங்க மூவ் ஆன் பண்ண மாட்டேறீங்க. அதுதான் உங்ககிட்ட. ஒரு சிலர் அந்த பாஸ்ட்லேருந்து நீங்கள் அப்படியே உங்களை அப்டேட் பண்ணிக்காமல் மூவ் ஆன் பண்ணாமல் பயந்துக்கிட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கிற மாதிரி போனது போச்சு, அதையே நினச்சி பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகுது? அடுத்தது பார்க்கணும் இல்லையா? தேடிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கான அந்த சொல்யூஷன் கிடைக்குமா, உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா, ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு பார்த்துட்டுருக்கீங்க. இன்னமும் அதையே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இந்த வாரம் உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சைன் கொடுக்க போகிறாரு. உங்களோட பாஸ்ட், அதாவது ரொம்ப நாள் கழித்து யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த வாரம். அது வந்து உங்களோட இந்த என்ன சொல்கிறது, உங்கள் லைஃப்க்கான ஒரு இந்த தேடலில் அது ஒரு சைன், யூனிவர்ஸ் கொடுக்குற சைன். அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு நியூ பார்ட்னர் வரலாம். இது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக வரலாம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக வரலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக தெரியுது.
அப்புறம் ஒரு சிலர் வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த பாஸ்ட் பர்சன் கொடுத்த அந்த ஃபைனான்ஷியல் லாஸு, உறவுகள் சம்மந்தமான அந்த அந்த விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த வலி, அவங்க கொடுத்த அந்த இது வந்து ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு. ஒரு சிலர் சிக்காக கொஞ்சம் இருக்கீங்க. ஓகேவா? உங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. 2வது மைண்டையும் கவனிச்சுக்க சொல்கிறார். மைண்ட்லேயும் வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மைண்ட் வைஸ் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு வந்து சரியான முடிவு எடுக்கிறதுல ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து தெளிவாக முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான இந்த நியூ பிகினிங்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்ககிட்ட இந்த பிளாக்கேஜஸ் இருக்குது. இது இருந்தாலே ஆனால் உங்களோட இந்த நல்ல விஷயத்தை வந்து அது தடுத்துரும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல ஒரு பெட்டர் லக், நல்ல ஒரு என்ன சொல்ல, திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன், ஒரு உங்களுக்கான சோல் கண்டிப்பாக வராங்க. ஓகேவா? மிஸ் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட இருக்க அந்த சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேலன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏன் ஃபைனான்ஸ் பேலன்ஸ், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அன்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் டெவில் எனர்ஜி இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் டெவில் எனர்ஜியாக இருக்குது. இல்லைன்னா இந்த பாஸ்ட் பர்சன் வந்து உங்களோட கார்மிக்காக இருப்பாங்க. அவங்க கொடுத்த அந்த வலி வேதனைகள், ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பாண்டிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, உங்களோட ஃபேமிலிக்காக நீங்கள் எல்லாமே தாங்கிக்கிறீங்க. அவங்களுக்காக நிறைய சரி நம்ம லைஃப்பை ஃபஸ்ட் அவங்கள தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பை கவனிக்காமல் விடுறீங்க. இது ஒரு சிலர். ஓகேவா? உங்களுக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது கைஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒரு சிலருக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கான பர்சன் வராங்க. அவங்க வந்து ஏதாவது கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த பிசி மாதிரி, அப்புறம் வந்து டீச்சர்ஸ், அதாவது ஒரு நல்ல ஒரு குருஸ்தானத்தில் இல்லைனா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் அந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு வரப்போகிறவங்க கண்டிப்பாக அப்படி தான் காமிக்குது. ஒரு சிலருக்கு கூட ரீகன்சிலேஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ரீகன்சிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் உங்களை வந்து இந்த கார்மிக் அந்த மாதிரி இருக்காங்களா, அவங்க வந்து கார்மிக் சோலா, ஏன்னா ஒரு சிலருக்கு கார்மிக்காக இருக்குது, ஒரு சிலருக்கு டெவில் இருக்குது. ஓகேவா? அந்த டெவில் எனர்ஜியை வந்து எதனால் அந்த மாதிரி இருக்குது, தொடர் ஃபெயிலியர் திரும்ப திரும்ப நீங்கள் அடி வாங்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூ பிளெஸஸ் அண்ட் ஒரு நல்ல பெட்டர் லக், குட் லக் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சரி. இப்போ லவர் ஆர்க்கல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Honor the place in one another where you are on eternal soul, for there you will find true bliss. ஸோ இதை எப்படி உங்களுக்கான அந்த சோல், உங்களுக்கு கரெக்டான அந்த நீங்கள் தேடிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த பர்சன் உங்களுக்கு வரப்போகிறாங்க. இது வந்து கடவுளோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைன் கிடச்சிதுன்னா அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான அந்த பர்சனை வந்து இந்த வாரத்தில் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் இது வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட யூனியன் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஆரக்கல் கார்டு மூலயமா பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் லைஃப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு உங்களோட அந்த இன்னர் சோல், உங்களோட அந்த குழந்தைத்தனமான அந்த சிரிப்பு, சந்தோஷம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து தொலைச்சிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப வந்து ஃபன்னாக இருங்க, எதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கான ஒரு யூனியன் வருது, அதை நீங்கள் வந்து உங்களை நோக்கி வருது, அதை நீங்கள் வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. லவர் ஆரக்கல் கார்ட்லேயும் அதை தான் சொல்கிறாங்க.
ஓகேவா? இந்த ரீடிங் எப்படி இருந்தது? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன சில ஒரு சைன்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, எக்ஸாக்டாக உங்களுக்கு பொருந்திருக்குன்னா பைல் 1 ட்ரூ அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகேவா? இதில் வந்து நான் சொன்ன எல்லா விஷயமுமே ஒருத்தருக்கு தான் அப்படின்னு நினச்சி ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த லேக்கில் இருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கான சுச்சுவேஷனுக்கு அந்த கைடன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக ரெசனேட் ஆகும், தெரியும் உங்களுக்கே. ஓகே, நம்ம இந்த லேக்கில் இருக்கிறோம், நமக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நச்சுன்னு அப்படியே உங்களுக்கு டக்குன்னு தெரியும், ஸ்பார்க் வரும். ஓகேவா? சொல்லுங்கள். ஓகே, இந்த ரீடிங் எண்டில் வந்து உங்களுக்கு எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுக்கு அந்த செஷனும் இதில் வச்சுருக்கேன். ரீடிங்கோட எண்டில் ஒருத்தர் வந்து ஒரு பைல் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, 1 or 2 பைல் கூட சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பைல்லே நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறையா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேக்கில் இருக்கீங்க. சில பேருக்கு வந்து கார்மிக்காக இருக்குது, பழைய அந்த கனெக்ஷன் வந்து கார்மிக்காக இருக்குது. ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது ஒரு காரணமாக இருக்கிறாங்க. அந்த டெவில் பண்ணதே அந்த அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காங்க. ஒன்று உங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம், இல்லைனா உங்களோட பர்சன், உங்களோட எக்ஸ்பர்சன் ஃபேமிலியாக மெம்பராக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு சிலர் இதுக்கு வந்து முடிவு என்ன தான் எப்போ தான் நடக்கும்னு சொல்லி இன்னும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது நீங்கள் உங்களோட அந்த இது. நீங்கள் நல்ல ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பர்சன், நல்ல ஒரு ஏஜ்டு பர்சன், அபவ் 30, 35, 40 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ வாட் எவர் இட் இஸ், ஆனால் இந்த வாரம் ஒரு நல்ல குட் லக் இருக்குது, நல்ல ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது. அதை வந்து தக்க வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ இல்லை எப்படியோ ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா அதை வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இந்த தடைகள் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் வந்து வெளியே அதுக்கு போய்ட்டு நீங்கள் நிறைய பெரிய அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும், மணி வேஸ்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு வந்து யாராவது ஹீலிங் தெரிஞ்சவங்க சைடில் உங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தால் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து டிவைன் பாத் கண்டக்ட் பண்ணி உங்களோட ஆரா சக்கரை பவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கோர்சஸ் ஏதாவது அந்த 21 days லைஃப் டைம் கோச் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் உங்களை வந்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனையிலேருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே டூல். ஒரே கல்லில் 10 மாங்காய். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? அவ்வளோதான். ஓகே, அப்புறம் உங்கள் இஷ்டம். சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இந்த வாரம்? இந்த பைல் சூஸ் பண்ணவங்க, நீங்கள் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக கைண்டாக இருக்கக்கூடிய பர்சன் தான். எல்லாத்துலேயும் ஒரு அனுசரணையோடு இருப்பீங்க. நீங்களும் கொஞ்சம் நல்லா வந்து பேலன்சிங்காக இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களையும் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவங்களுக்கு நல்ல ஒரு, இப்போ உங்களோட மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களோட லவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நல்லா அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து உங்கள் ஃபீமேல் எனர்ஜியோட, உங்கள் லவ்வரோட இல்லைனா உங்களோட மனைவியோட உங்களுக்கு கிளாஷ் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் பிரேக்கில் கூட இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்குறவங்க பிரேக்கில் இருப்பீங்க. உங்களை பற்றி அவங்க கொஞ்சம் ஜல்லஸாகவும், உங்களை பற்றி கொஞ்சம் வேறு மாதிரி நெகட்டிவாகவும் பேசுகிற மாதிரி தெரியுது. ரொம்ப நீங்கள் அதனால் ரொம்ப என்னென்னா ஹர்ட்டாக இருக்கீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் இருப்பீங்க. உங்களுக்கு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும். ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப வந்து எப்படின்னா, நீங்கள் சில இதெல்லாம் அவங்கக்கிட்ட சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது உங்கள்கிட்ட. அவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே அவங்க வந்து ஒரு பேஷனேட்டான பர்சனாக,
அவங்க வந்து ஒரு தனித்துவமான பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட ராசிகள் பார்த்திங்கன்னா கன்னி, ரிஷபம், மகரம் அந்த ராசியில் இருப்பாங்க அவங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து இந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருது. நீங்கள் கூட வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹையர் அஃபிஷியல் போஸ்டிங்கில் இருப்பீங்க. நீங்கள் வந்து முருகர் டிவோட்டிஸ் இல்லைனா சாய் பக்தர் இல்லைனா அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. இது வந்து ஃபீமேல் எனர்ஜிக்கு மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பாஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஏமாற்றத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பேலன்சிங்காக நீங்கள் வந்து இருக்க முடியல. உங்களுக்கு அந்த பேலன்சிங் வேணும். நீங்கள் ரொம்ப ட்ராஜடியாக கோபத்தில் இருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்ற அந்த ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ கூட இருக்குது, சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு மணி இன்கமில் கூட கொஞ்சம் ட்ராஜடி இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து இறைவன் உங்களுக்கு கரெக்டாக அந்த சைன் கொடுக்குறாங்க. உங்களோட அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது கைஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து அபவ் 40க்கு மேலே 35க்கு மேலே தான் இருப்பீங்க. இப்போ சொல்கிறேன் இல்லையா, இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களே பார்த்திங்கன்னா மெயில் எனர்ஜி தான் அதிகமாக ரெசனேட் ஆகுது. இப்போது இந்த ரீடிங் சொல்கிறவங்க வந்து நீங்கள் வந்து மிதுனம் அண்ட் துலாம், கும்பம் இந்த ராசியில் இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கு நிறைய அந்த ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப இப்போ வந்து ஒரு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட்டு, ஒரு பேலன்சிங் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து பேலன்சிங்காகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கான அந்த பிரைட் ஃப்யூச்சர், நீங்கள் போகிற டெஸ்டினி வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படி சொல்லி உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்தும் இந்த வந்து மைண்டு இதில் இருந்தும் நீங்கள் வெளியில் வரணும். மைண்ட் டிப்ரெஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஹார்ட் ஃபீலிங்கோட இந்த மைண்ட் டிப்ரெஷன்ஸோடு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அடிக்கடி ஃபெயிலியர் பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். அதுலேருந்து லேக்கிங்லேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறேன். சரியா? இந்த இல்னஸ் எல்லாமே இந்த வாரத்தில் சரியாக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் சைன் கொடுப்பாங்க. இந்த வாரம் நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே லேக் ஆகிருக்கீங்க, இங்கேருந்து வெளில வாங்க அப்படி சொல்லி உங்களுக்கு அதாவது யூனிவர்ஸ் யார் மூலமாக அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸு, இல்லை நீங்கள் மீட் பண்ணுற பர்சன், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, இப்போ டிவைன் பாத் பார்த்துட்ருக்கீங்க, உங்களை கரெக்டாக கைட் பண்ணி ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சேர்த்தியாச்சு. இனிமேல் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்களாம் ரொம்ப உண்மையானவங்கன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ உண்மையாக இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபெயிலியர் ஆனதுக்கெல்லாம் பின்னாடி அவங்களும் காரணம். பின்னாடி அவங்க கொடுக்குற விஷயம் உங்களுக்கு தெரியல. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலர் தெரியாமையே சுற்றி அவங்க கூட என்ன பண்ணுறது வேறு வழியில் சொல்லி அவங்க கூட நின்றுட்டுருக்கீங்க. அவங்க கூட தான் வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு கைஸ். உங்களோட ரிலேஷன்ஷிப் நான் தான் சொன்னேன்ல பாஸ்ட்டில். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாமே சிங்கிளில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க, நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் லீகல் இஷ்யூஸ் அதை நீங்கள் சரி பண்ணணும். அந்த வலி வேதனையிலேருந்து ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தின் 1 இயர் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கிளியர் ஆகும். நீங்களும் வந்து ஸ்டெப் எடுங்க. சரியா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பீங்க, ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கிக்கிற அந்த ஒரு பொறுமையும் நிதானமும் வேணும். கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் வருது. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வரப்போகிறாங்க இந்த வாரம். அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ், கால்ஸ், இல்லை நீங்கள் வந்து அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். ஓகேவா? ப்ரப்போசல் வருது. ஸோ
ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணாமல் அப்படியே உங்களை வந்து அதே வாழ்க்கையிலேயே அப்படியே வந்து நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க. அந்த பழைய பாஸ்ட்லேருந்து வெளில வர சொல்கிறாங்க. நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வராங்க. மோஸ்ட் ஆஃப் அவங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா வந்து 35க்கு மேலே இருக்கும். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. அவங்க வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண விடாமல் அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாது அப்படின்ட்டு டெவில் இது இருக்குது, பிளாக் மேஜிக்கில் இருக்குது. ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் வருது. ஓகேங்களா, பிளாக் மேஜிக் இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வந்து ரொம்ப டைம் டிலே எடுக்குது. இந்த லேகிங்க்கும் ஒரு சிலருக்கு ஃபீமேல் நீங்கள் மாட்டின்னு இருக்கீங்க. இந்த பிளாக் மேஜிக்கில் ஒரு ஃபீமேல் மாட்டின்னு இருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அந்த தேர்ட் பார்ட்டினா ஒரு மெயில் எனர்ஜி இருக்காங்க. உங்களோட எக்ஸ்போசனாக கூட இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப நல்ல வெல் செட்டில்டாக தான் இருக்கார். ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்ட்டு. இது வந்து நிறைய பேருக்கு சூப்பராக வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஒரு சிலர் இதில் வந்ததில் பார்த்திங்கன்னா ஒரு நிறையா மெயில் எனர்ஜி காமிக்குது. சிங்கிளாக இருக்கீங்க, கரெக்டாக. ஒரு சிலர் ஃபீமேல் உங்களையும் லாக் பண்ணியிருக்காங்க. உங்கள் பாஸ்ட் பர்சன் அவங்க வெல் செட்டில்டான பர்சனாக இருக்காங்க. உங்களோட அதாவது உங்கள் லவராக இருக்கலாம் அவங்க, இல்லைனா உங்களோட பாஸ்ட் உங்களோட கணவர். ஓகேவா, சரி, லவர் ஆரக்கல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லவர் ஆரக்கல் கார்ட்லேயும் உங்களுக்கு இந்த ஆரக்கல் டெக்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் தான் ஹை பொட்டென்ஷியல், நல்லா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, உங்களுக்கு எல்லாமே பவர் இருக்குது. இது நல்லது கெட்டது, இது வந்து எனக்கு வேணும் வேணாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணுங்கள். 2வது, கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட்டில் இருக்கிறவங்களோட ஏதாவது கிளாஷ் போயிட்டு இருந்தேன்னா, ஒரு சிலருக்கு கிளாஷ் இருக்குது. உங்களோட பர்சன் கூட கிளாஷில் இருக்கீங்க. அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகேவா, அவங்களுக்கும் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். இந்த பைல் 3 முடிஞ்சதுக்கப்புறமா எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவிடுங்க. சரியா, யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான மஸ்குலன் எனர்ஜி, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஹாப்பியாக உங்களுக்கான சக்ஸஸ், நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்வீங்க. இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் அமைய போகுது. ஓகே, சூப்பர். காட் பிளஸ் யூ. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அது எதை வந்து சூஸ் பண்ணோம், எதை வந்து உங்களுக்கு தெரியல. அப்படி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கரெக்டான பேர் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி உங்களுக்கான ஆராவான்னு செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா, ஆரா ஸ்கேன் இருக்குது உங்களுக்கு. 2வது, உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் யாராவது நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனால் இப்போ சொல்கிற இந்த ரீடிங் வந்து பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இப்போவும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இந்த வாரத்தில் வந்து 1 or 2 3 ப்ரப்போசல்ஸ் ஏதாவது வரலாம். அதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ரக் ஆக போகிறீங்க. ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த நியூ லைஃப் பிகினிங்ஸ் வேணும், ப்ரேயர் வச்சுருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு, உங்களுடைய அந்த இது கேட்கப்பட்டது, உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது, உங்களுக்கான நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஓகேவா, காட் பிளஸ் யூ. ஒரு சிலருக்கு வந்து லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு. உங்களோட பழைய பர்சனோட ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா, அதை அப்படியே விட்டுட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங், அதுலேருந்து வெளியில் வாங்க. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுல நீங்கள்
ஒரு சிலர் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் அதிலேயே ஸ்ட்ரக் ஆகுறீங்க. இப்போ வந்து நீங்கள் கரெக்டான முடிவெடுக்க வேண்டிய தருணம். இந்த வாரம் வந்து நீங்கள் சரியான டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும். உங்களுக்கு இறைவன் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த பாஸ்ட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் வர நல்ல ஒரு விஷயங்களை வந்து தவிர்த்துடுறீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த இந்த கைடன்ஸ் வந்து யாருக்குன்னா, நீங்கள் பார்க்குறது வந்து முருகர் பக்தராக இருப்பீங்க, அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்களா, இல்லைனா வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஓகேவா? ஏஞ்சல் வழிபாட்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல் காடெல்லாம் வந்து வழிபடுவீங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாராகி ப்ரே பண்ணுறது, அப்புறம் வந்து பிரத்திங்கரா தேவி வழிபடுறது, காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு அவங்களே வந்து சொல்கிற விஷயம் இதுதான். அவங்க கொடுக்குற அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கரெக்டான முடிவெடுங்க, நாங்கள் கொடுக்குற அந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம், நீங்கள் ஏன் உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு 4-5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்கும், நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க. ஓகேவா? பாருங்கள். ஒரு சிலர் இந்த வாரம் வந்து புதிய முயற்சிகள் செய்வீங்க தடாலடியாக. உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபெயிலியருக்கு பின்னாடி இந்த மன கஷ்டம் ஏன் ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பிலோ 25 இயர்ஸில் ஒரு கேர்ள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35-40 இருப்பாங்க. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியாக யார் இருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்போசன். ஓகேவா? சொல்கிறது மெயில் எனர்ஜி இருக்காங்க. ஓகேவா? அவங்க ஏதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்டிங்கில், கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க, ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கான அந்த ஃபெயிலியர் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மெயில் எனர்ஜி. ஓகேவா? அவங்க வந்து வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியிலேருந்து எல்லாமே அவங்க வந்து ஒரு எப்படின்னா ஹெல்த் வைஸ் இருந்தாலும் சரி, அதாவது இன்னர் அண்ட் அவுட்டர் 2 சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய அந்த பர்சன் வந்து என்ன ராசியில் இருப்பாங்கன்னா, கன்னி, ரிஷபம், மகரம் அந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து தனுஷ், சிம்மம் அண்டு மேஷம் இந்த ராசியில் இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுனம், கும்பம், துலாம் அந்த ராசியில் இருப்பீங்க. உங்களுக்கு நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு அந்த மாதிரி ராசியில் நான் சொன்ன இந்த கன்னி, மகரம், ரிஷபத்தில் அதிகமாக தெரியுது. அந்த ராசிக்காரங்க வருவாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க. அவங்களால வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லாத்துலேயுமே ஒரு தன்னிறைவு, ரொம்ப ஓஹோன்னு இல்லைனா கூட உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நமக்கு கடவுள் ஒரு நல்ல வழி கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பர்சன் நம்ம லைஃப்பில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு தன்னிறைவாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மணி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட் ஃபீலிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு கைண்டாக உங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஓகேவா? ஹாப்பியா, சந்தோஷமா? நியூ பிகினிங்ஸ் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் ஃபேமிலிக்காகவே நிறைய வந்து விட்டு கொடுத்துட்டீங்க. இன்னமும் வந்து மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தது போதும். உங்களை கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கான விஷயங்களை செய்யுங்க. இப்போ லவ்வர் ஆரக்கிள் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், சூப்பர், நியூ பிகினிங்ஸ். இப்போ எவ்வளோ அழகாக நியூ பிகினிங்ஸ் தான். எல்லாருக்குமே வந்து இந்த ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கு நியூ பிகினிங், உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஃப்ரீ யுவர் செல்ஃப். இட்ஸ் டைம் டு
டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். எஸ், நீங்கள் வந்து அந்த பழைய விஷயங்களை விடுங்க. பழைய விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் ஆகுங்க. நீங்கள் ரொம்ப மற்றவங்களுக்குன்னு சொல்லி போயிட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் போதும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து உங்களோட இதுவை வந்து ஏறெடுத்து பாருங்கள். உங்களுக்கான வாழ்க்கையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் வந்து நமக்கு டாரூட்லேயும் வந்துச்சு. கிளியராக எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேவா? இந்த நியூ பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த வாரம் கிடைக்க போகிற இந்த நியூ பிகினிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுங்கள். நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். இதில் வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 2 கார்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த பைல் சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகள் உங்களோடது இருக்கலாம் அப்படிங்கிறத கூட நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன். அது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வந்து அது ரெசனேட் ஆகலை, ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு வருது, நோன்னு வருதுன்னா அது உங்களுக்கானது தான். பட்டு இந்த மாதிரியும் இருக்கலாம், அதிகமாக இந்த மாதிரியான கேள்விக்கு இந்த மாதிரி ஆன்சர் இருக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேவா? அதனால் நீங்கள் இதிலே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு, மனதில் நிறுத்திய கேள்விக்கு நோ அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கேள்வி எதை பேஸ் பண்ணி ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பாஸ்டில் ரொம்ப வலி வேதனைகள் கொடுத்துருக்காங்க உங்கள் பர்சன். அந்த மன இறுக்கம் இன்னும் உங்களுக்கு இருக்குது. இதுலேருந்து எப்போ ரிலீவ் ஆவேன், இதுலேருந்து நான் ரிலீவ் ஆகிடுவேனா, இல்லை எனக்கு நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, இல்லை அந்த பர்சன்கிட்ட ரீகன்சிலேஷன் ஆகலாமா, அவங்க உங்களுக்கு ரொம்ப வலியை கொடுத்துருக்காங்க, மன இறுக்கம் இன்னும் இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆமாம், கரெக்டு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். பைல் 1 எஸ். கொஸ்டின் ஆன்சர் செஷன் பைல் 1 எஸ்ன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பைல் நம்பர் 1 வந்து நோ. ஓகேவா? பைல் நம்பர் 2 வந்து எஸ். உங்களோட கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ரிலீவ் ஆகி எனக்கு நியூ பிகினிங்ஸ் ஷுவராக கிடச்சிருமா, நான் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு நல்ல நியூ பிகினிங்ஸ் எனக்கு இருக்கா அப்படிங்கிறது உங்கள் கேள்வியாக இருக்கும். 100% அதுவாக தான் இருக்கும். நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது கரெக்டுன்னா பைல் 2 எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் எல்லாருக்கும் ஒரு வாட்டி கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஓகேவா? யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நிறையா நல்ல விஷயங்கள் வந்து உங்களை நோக்கி வருது இந்த வாரம். சூப்பராக இருக்குது. அப்படியே பிளஸ்ஸிங் அள்ளி கொடுக்குறாங்க. உங்களோட ப்ரேயர்லாம் கேட்கப்பட்டதுன்னு அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகேவா? நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்கேஸ் லேகிங் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு இது பண்ணுறேன். அந்த லேகிங் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லைனா நீங்கள் எங்கே லேக் ஆகிறீங்க, உங்களோட ஆரா செக்கிங் பண்ணிக்கோங்க, ஆரா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ பிகினிங்ஸ் போகிறீங்க, உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் வருதுன்னா அந்த பர்சன் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா இருப்பாங்களா, உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்களா, நடுவில் பிரேக் ஏதாவது ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப்பில் அகைன் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப சிரமப்படுவீங்க கைஸ். லைஃப் அப்புறம் தடமாறி போயிடும். கடவுள் பாருங்கள் எவ்வளோ பிளெஸ்ஸிங் கொடுக்குற. 3 ஃபைலில் எடுத்தவங்களுக்குமே வந்து 2வது ஃபைலில் ரீகன்சிலேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைலில் செகண்ட் ஃபைலில் உங்களுக்கு வந்து நியூ பிகினிங்ஸ், அதாவது பாஸ்ட் லைஃப்லேருந்து நியூ லைஃப். சிங்கிளாக இருக்கீங்கன்னா மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கீங்க. ஃபஸ்ட் ஃபைல்லே அப்படியே ஸ்ட்ராங்காக காமிச்சிது. ஸோ இந்த ஃபைல்லையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. இது நீங்கள் லவ் லைஃப்லேயே இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்கள மோஸ்ட் ஆஃப் காமிக்குது. ஓகேவா?
ஸோ இந்த லேக்லேருந்து வெளில வரதுக்கு உங்களுக்கு அந்த 21 days கிளாஸ் அந்த ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களை பவராக பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும், உங்களோட எனர்ஜி நீங்கள் எப்படி உங்களோட லைஃப்க்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். ஓகேவா? மூவ் ஆன் பண்ணுங்கள். எவ்வளோ அழகான பிளெஸ்ஸிங்ஸ் வருது இந்த வாரம். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.